ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமாடா, நாங்கள்லாம் தான் உண்மையாகவே பாவம். ஏன்னா இந்த தலைமுறை இருக்குல்ல, அவங்க தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. கஷ்டம். இந்த தலைமுறை இருக்குல்ல, இந்த தலைமுறை மிகப்பெரிய சவால்களை கடந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கி போய் கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை சொல்லி தர வேண்டிய மிக அற்புதமான போதிமர சிந்தனை என்ன தெரியுமா? பணிவை சொல்லிக் கொடுங்கள், பணிந்து இருக்க சொல்லிக் கொடுங்கள். நான் சொன்னேன்ல மகாபாரதம், அதுல அஸ்வத்தாமன் ஒரு வீரன், அவன் துரோணாச்சாரியாருடைய பையன். துரோணர் இறந்து போறார், பொய் சொல்லி இறந்து போறார், பொய் சொல்லப்பட்டு இறந்து போறார். அஸ்வத்தாமன் இறந்தான் என்று சொன்னவுடன் தன் தலையை தானே வெட்டி கொண்டு தன் தகப்பன் இறந்ததை, அஸ்வத்தாமன் என்கின்ற யானை விழுந்துபட்டதை, தருமன் அஸ்வத்தாமனை பீமன் கொன்றான் என்று அவன் செய்த அந்த அறிவிப்பால் கேட்டு தன் தகப்பன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து கொண்ட அஸ்வத்தாமன் தன் கையிலே இருந்த ஆழமான ஆயுதத்தை கொண்டுட்டு வரான். அதை வெல்றதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே துணிச்சல் கிடையாது, வேக்சினே கிடையாது, அழிச்சிரும். வருது எடுத்துக்கிட்டு, அதுக்கு பேர் நாராயண அஸ்திரம். அஸ்திரத்தை விட்டுட்டான். பாண்டவர்கள் மீது அஸ்திரம் வந்துருச்சு. கிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? பணிந்து கொள்ளுங்கள். கொரோனா வரும்போது சொன்னாங்கல்ல, மறைந்து கொள்ளுங்கள். எதிர்கொள்ள முடியாது, அழிச்சிரும்.